Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு unboxing வீடியோ தான் பார்க்க போறீங்க. பஜாஜ் கிரைண்டரோட unboxing தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓபன் பண்ணிட்டு உள்ள என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு லிட் கொடுத்திருக்காங்க. நம்ம மாவு அரைக்கும் போது இது மேல மூடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. இது 2 years வாரண்டி. இந்த வாரண்டி கார்டும் நமக்கு உள்ளேயே பாக்ஸ்க்குள்ளே வந்துரும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பாச்சுலா கொடுத்திருக்காங்க. நம்ம மாவு அரைக்கும் போது கை வச்சு தள்ளாம இதை யூஸ் பண்ணி தள்ளிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கோகனட் ஸ்கிராப்பர் கொடுத்திருக்காங்க. இது கூடவே நமக்கு இதை நான் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பின்னாடி காட்டுறேன். இது வந்து நம்ம தேங்காய் அதை திருவும் போது யூஸ் பண்ற பிளேட் தான் இது. நெக்ஸ்ட் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்திருக்காங்க. சேம் பட்டனே தான், நம்ம அதை பிரஸ் பண்ணோம்னா ஆன் ஆகும், சேம் மறுபடியும் பிரஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆயிடும். நெக்ஸ்ட் கிரைண்டரோட ட்ரம் வெளியில எடுக்கிறதுக்கு இங்க ஒரு லாக் மெத்தட் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம புஷ் பண்ணாதான் நமக்கு லாக் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரம் வெளியில எடுக்கலாம். கிரைண்டிங் ஸ்டோன் வந்து நமக்கு எல்லா மாடல்லையும் வர போல தான் இதுலேயும் அதே சேம் மாடலில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. இந்த கிரைண்டிங் ஸ்டோனை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த கிரைண்டிங் ட்ரம் வந்து நமக்கு 2 லிட்டர் கெப்பாசிட்டி அளவுக்கு இருக்குது. நல்லா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. புது கிரைண்டர்ன்றதுனால அதில் டஸ்ட்டெல்லாம் இருக்குது. அதை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வீடியோவில் காட்டுறேன். இப்போது கோகனட் ஸ்கிராப்பர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த கொடுத்துருக்குற பிளேட்டை அதில் வச்சுட்டு கோகனட் ஸ்கிராப்பரை அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணி ஓட விட்டுட்டு நம்ம தேங்காய் மூடியை அது மேலே வந்து பிடிச்சி சுற்றி பிடிச்சோம்னா கிரைண்டர் ஓட ஓட நமக்கு தேங்காய் துருவல் வந்து அந்த பிளேட்டில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் கோகனட் ஸ்கிராப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கிற தேங்காய் துருவலை நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். வேறு எங்கேயுமே நமக்கு சிந்தாது, எதுவுமே ஆகாது. அந்த பிளேட்லேயே எல்லாமே நமக்கு கலெக்ட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம புது கிரைண்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மாவு அரைச்சிடக்கூடாது. ஏன்னா அதில் வந்து கல் துகள்கள்லாம் அதிகமாக இருக்கும், அந்த டஸ்ட்லாம் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறமா மாவு அரைக்கணும். இப்போ நம்ம கிரைண்டரோட ட்ரம்மு அந்த கல் எல்லாத்தையுமே நல்லா சோப் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கல் வச்சுட்டு அந்த லாக்கை வந்து கரெக்டாக வந்து நம்ம அந்த கல்லில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா போதும், நமக்கு லாக் ஆகிடும். என்னதான் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாலுமே அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே நமக்கு ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகிருக்காது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கிற மாவு வந்து சாப்பிட யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம அந்த மாவு வந்து வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு அந்த மாதிரி வந்து கொட்டிடலாம். நம்ம கீழே கொட்டுற மாவுன்றதுனால கடைகளில் வாங்குற அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நம்ம ரேஷன் அரிசி இருந்தாலும் பச்சை அரிசி இருந்தாலும் சரி, உங்ககிட்ட புழுங்கல் அரிசி இருந்தாலும் எது இருந்தாலுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. நம்ம அரிசிக்கு பதிலாக ஆயில் வந்து ஒரு கப் அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்து கிரைண்டரை ஓட விட்டுட்டு அந்த ஆயிலை நம்ம கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஆயில் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரைண்டரோட சவுண்டை பாருங்கள், அதிகமாக சத்தம்லாம் வரல, கம்மியாக தான் வருது சத்தம். நம்ம கை வைக்காமல் இது போல் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி தள்ளி விட்டுக்கலாம். இப்போ மாவு அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து நமக்கு எல்லா அழுக்கும் வந்து இதிலே வந்து நமக்கு கலெக்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து நம்ம கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரம்மு கல் எல்லாத்தையுமே ஃபுல்லாக நல்லா மறுபடியும் சோப் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு மாவு அரைக்கலாம். இது ஒரு சின்ன டிப் தான், பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.